மக்களே, நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு செய்தி. இந்த செய்திய பார்க்குற உங்க கூட அக்கா, தங்கச்சிய பொறந்திருக்காங்க அப்படின்னா, உங்க மனச கொஞ்சம் கல்லாக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல கூட பிறந்த ஒரு தங்கச்சி உடம்பு சரியில்லாம படுக்க படுக்கையா இருந்து இறந்ததுக்கு அப்புறமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியாத தம்பிக்காரங்க, அண்ணக்காரனுங்க கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்புறமா அந்த பொண்ணோட தலை ஃபுல்லா இந்த வாயில இருந்து அப்படியே புழு வச்சு தலைக்குள்ள புழு புழு வச்சு அப்படி இப்படி நெளியும்போது, அதுக்கப்புறமா ஸ்மெல் தாங்க முடியாம அந்த பொண்ணை பாத்ரூம்ல இழுத்துட்டு போயிட்டு மேல பழைய துணி எல்லாம் போட்டு எரிச்சு விட்டுருக்கானுங்க. சோ அரைங்குறையமா எரிஞ்ச உடம்புல இருந்து வந்த நாத்தத்துல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து போலீஸ்க்கு தகவல் சொல்லி அதுக்கப்புறமா உடலை மீட்டுட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, 4 நாளா ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட தலை ஃபுல்லா அந்த புழு வச்சதுக்கு அப்புறமா இவனுங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணிருக்காங்களே, அதுக்கு முன்னாடி இவனுக்கு எதுவுமே பண்ணது இல்லையா? அண்ட் மோரோவர் அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஏன் இந்த மாதிரிலாம் சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிறைய மர்மங்களை தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களே, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல தன்பாத் அப்படின்ற ஒரு ஏரியாவை சேர்ந்தவங்க தான் பிரணவ் ராஜ்யவர்மன் அப்படின்ற ஒரு மூத்த அண்ணனும், பிரத்யுத் ராஜ்யவர்மன் அப்படின்ற ஒரு தம்பியும், லிபிகா அப்படின்ற ஒரு கடைக்குட்டி தங்கச்சியும் குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2023ல இவங்களுடைய அப்பா அவர் என்ன தொழில் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மெடிக்கல் அண்ட் ஃபாரன்சிஸ் ரிசர்ச் சென்டர்ல வந்து ஒரு மூத்த விஞ்ஞானியா ஒர்க் பண்ணாங்க. ஆனா 2023ல மாரடைப்புல நான் சொன்ன இந்த குடும்பத்தோட அந்த அப்பாவும் இறந்து போயிட்டாங்க மக்களே. சோ பொதுவா ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரிதான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க இந்த 3 பேருமே. அண்ட் மோரோவர் இந்த 3 பேருக்கும் கல்யாணம் கூட ஆகலைங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல அந்த அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. இவங்களும் அப்படியே அப்செட்ல இருந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டுனதால இவங்க எல்லாருக்கும் 33, 32 வயசு இருக்கும்போது கல்யாணமே நடக்கல, பண்ணிக்கவும் இல்லை. சோ பெத்த அப்பா அம்மாவை இழந்த இந்த 3 பேருக்குமே ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களை அதுல இருந்து தேத்தி மீட்டு கொண்டு வர்றதுக்கு சொந்த பந்தமும் பெருசா இல்ல, ஆனா சொத்து சொந்த வீடு மட்டும் தான் இருந்திருக்கு. இதனால இந்த 3 பேருமே அப்பா அம்மாவை இழந்து ரொம்ப மென்டலி அப்செட்ல இருந்திருக்காங்க, ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க குடும்பம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுல இந்த இளைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பிரணவ் ராஜ்யவர்மன், அவரு வந்து வேலை விஷயமா வெளியூர்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி இருக்கிற நிலைமையில தான் நீங்க போட்டோல பாக்குற இந்த லிபிகா, அதாவது இந்த இளைய தங்கச்சி பாத்தீங்கன்னா, அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்ததுனால ரொம்ப மென்டலி அப்செட் ஆகி யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் ஒரு உரிமையா பழக மாட்டாங்க. வெளியில எங்கேயும் போகாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியே நீங்க போட்டோல பாக்குற இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்குறது, வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிட்டு தனிமையிலே இருந்திருக்கிறாங்க இந்த லிபிகா. இப்படி இருக்கிற நிலைமையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரணவ் ராஜ்யவர்மன், இந்த லிபிகா இவங்களோட இந்த வீட்டோட பாத்ரூம் அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு மாதிரியா புகை வந்திருக்கு. புகையுடன் கூடிய ஒரு மாதிரி கெட்ட நாத்தம், கவுச்சி நாத்தம், அப்படி சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு நாத்தம் வந்திருக்கு. சோ அந்த நாத்தம் ஏரியா ஃபுல்லா பரவனதுக்கு அப்புறமா என்னடா ஏதோ மாதிரி நாத்தம் வந்திருக்கு, இந்த அவன் வீட்டுல இருந்தாடா புகை வருது, இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல, இதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ஏரியாக்காரங்க தும்மு துப்புன்னு வந்து நீங்க போட்டோல பாக்குற, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ராஜ்யவர்மன் இவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஐயோ வெள்ளவா என்ன, கதவை திறந்தவங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன உங்க வீட்டுல இருந்து ஏதோ நாத்தம் வந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்டதுக்கு இந்த பிரணவ் ராஜ்யவர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க பழைய துணி தான் எரிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை டப்புன்னு சாத்தி இருக்கிறாங்க. ஆனா ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஸ்மெல் வந்து பழைய துணி எரிக்கனால வரல, ஏதோ சம்திங் உள்ள நடக்குது, வேற மாதிரி கவுச்சி நாத்த கெட்ட நாத்த வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஜார்க்கண்ட்ல அந்த தன்பாத் போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. சோ போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல வந்து கதவை தட்டி அப்படி இந்த ராஜ்யவர்மன் கதவை திறந்த உடனே அதிரடியா உள்ள போயிட்டு ஏதோ சம்திங் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க, எல்லா ரூமையும் திறந்து பாக்குறாங்க. அப்படி பாத்ரூம்ல இருந்து புகை வருது, நாத்த வருதுன்னு சொல்லிட்டு அப்படி திறந்து பார்க்கும்போது நீங்க போட்டோல பாக்குற இந்த லிபிகா உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு மாதிரியா பாதி நிலைமையில எரிஞ்சு கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மார்பு, வாய், தலை இந்த எல்லா பகுதியுமே அழுகி இதுக்குள்ள புழு அப்படியே நெளிஞ்சிருக்குங்க. அந்த மாதிரியான நிலைமையில தான் ஏரியா மக்களும் போலீஸ்காரங்களும் இந்த லிபிகாவை அந்த பாத்ரூம்ல பாத்துருக்காங்க. அந்த கொடூரமான விஷயத்த கண்ணால பார்த்த போலீஸ்காரங்க அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த லிபிகாவோட உடம்ப அங்கிருந்து தூக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா லிபிகாவோட அண்ணன் இந்த பிரணவ் ராஜ்யவர்மன் கிட்ட விசாரிக்காங்க, என்னடா ஆச்சு, எதுக்குடா உன் தங்கச்சி உடம்பு அழுகி போயிருக்கு, உள்ள வச்சு எரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன கதை அப்படி கேட்கும் போது இந்த பிரணவ் ராஜ்யவர்மன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க சார், அப்பா இறந்தது நாங்க 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு மாதிரி மென்டல் அப்செட்ல இருந்தோம், எங்களை விட எங்க தங்கச்சி லிபிகா வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டா, ஏன்னா எங்க அப்பா மேல அவ அவ்வளவு பாசம் வச்சிருந்தா,
அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் பேசல சார், அவ வெளியே எங்கேயுமே போறதே கிடையாது, ஹவுஸ் அரெஸ்ட்ல உள்ளேதான் கிடந்தா. சரி நாங்களும் அவ தேறி வருவா தேறி வரும் விட்டுட்டோம். ஆனா கடந்த ஒரு வாரமா அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு சார். அவ நிறைய டைம் வாந்தி எல்லாம் எடுத்தா சார். ஆனா நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல சார். அவ கால் பாதத்தை அப்படியே தேய்ச்சி விட்டு அவளுக்கு சூடேத்தி கம்பளி எல்லாம் போத்தி கொடுத்து அப்படியே படுக்க வச்சு சுடுதெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஆனா அவ படுக்கையில இருந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு நேத்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ பெட்ல இருந்து அப்படியே சுருண்டு விழுந்து அப்படியே இறந்து போயிட்டா சார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், என் தம்பி அந்த பிரத்யுத் ராஜ்யவர்மன் இருக்கான் பாத்தீங்கன்னா, தம்பிக்காரன், வெளியூர் தம்பிக்காரன், அவனுக்கு நான் கால் பண்ணிட்டேன் சார். கால் பண்ணி டே தம்பி இந்த மாதிரி தங்கச்சி இறந்து போயிட்டாடா நீ வாடான்னு சொன்னேன். ஆனா அவன் வெளியூர்ல இருந்து வர்றதுக்கு 4 நாள் கிட்ட ஆச்சு. நான் அது வரைக்கும் என் தங்கச்சி உடம்பு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த 4 நாள்ல என் தங்கச்சியோட உடம்பு ஒரு மாதிரி அழுகி போயிட்டு வாயில புழு வச்சு இந்த தலைக்குள்ள எல்லாம் புழு வச்சு ஒரு மாதிரி முகம் ஃபுல்லா புழு வச்சு போச்சு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறமா என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த தங்கச்சியோட உடம்ப எரிக்கவா புதைக்கவான்னு தெரியாம எங்க வீட்டுல இருந்து எங்களுடைய பழைய டிஷர்ட் துணி எல்லாம் போட்டு நாங்க எரிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த லிபிகாவோட அண்ணங்காரன் இந்த பிரணவ் ராஜ்யவர்மன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். யோ பாலா என்னையா சொல்ற, நீ சொல்றலாம் கேட்கும்போது எங்களுக்கு நெஞ்சு பதக்குதியா பதறுதியா, இப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கறது உண்மைதாங்க. இதே மாதிரி நடந்திருக்கு. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா அண்ணங்காரங்கிட்ட வாக்குமூலத்துல இவ்வளவு விஷயத்தையும் கறந்துட்டு அப்படி தம்பிக்காரங்கிட்ட விசாரணை பண்ணாங்கல்ல. ஆனா தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார்ன்றா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் அண்ணங்காரன் எனக்கு போன் பண்ணவே இல்லை, தங்கச்சி 4 நாளா இறந்து போயிட்டு புழு வச்சு அழுகி போயிட்டு எனக்கு சொல்லவே இல்லை, இவனா எரிச்சிட்டான் சார். மோரோவர் எரிக்கும் போது கூட எனக்கு எதுவுமே தெரியாது, வீட்டுல இவன் மட்டும்தான் இருந்தான், நானே வெளியூருக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு தம்பிக்காரன் வேற மாதிரி பிளேட்டை மாத்தி போடுறான். சோ அண்ணங்காரன் தம்பிக்காரன் அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சியோட மரணத்தை மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா ஒண்ணு உறுதி, அந்த தங்கச்சி உயிரோட இல்ல, உடம்பு அழுகி போயிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப போலீஸ்காரங்க என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆட்கள் யாருமே இல்ல, சொந்த பந்தம் இல்ல, அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. சோ அண்ணனும் தம்பி எதனா சேட்டை பண்ணாங்களா, அவங்களோட டார்ச்சர்ல இந்த பொண்ணு எதனா பண்ணிக்கிச்சா, இல்ல வந்து இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த தங்கச்சி இயற்கை மரணம், உடம்பு சரியில்லாம பாத்துக்கு ஆள் இல்லாம இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு வராங்க மக்களே. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ரோட்ல எதனா விலங்கு அடிபட்டு இறந்து போனா கூட அந்த ஸ்மெல்லு நம்மளால 2 செகண்ட் கூட தாங்க முடியாது. ஆனா தான் கூட பிறந்த தங்கச்சி உடம்பு சரியில்லாம படுக்கையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டு 4 நாளாகி உடம்பு உப்பி குடல் வெடிச்சு அழுகி போயிட்டு வாயில தலை ஃபுல்லா அப்படியே புழு வச்சு புழு மூக்குக்குள்ள எல்லாம் நெளிகிற அளவுக்கு அந்த கொடூரமான விஷயங்களை பார்த்துட்டு ஒரு அண்ணன்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? அது எப்படிங்க சொந்த தங்கச்சியோட உடம்ப பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு துணியை மேல போட்டு பத்த வைக்க முடியும்? அப்ப எந்த மாதிரியான மன நிலைமையில எந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த குடும்பம் இருந்திருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்களை ஜார்க்கண்ட்ல மட்டும் இல்லங்க, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கிராமங்கள்ல நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா பெத்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இறந்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்க வந்து ரொம்ப மென்டலி அப்செட் ஆயிருவாங்க. அவங்க குடும்பத்துல அடுத்தடுத்து எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காத மாதிரி, அவங்க கல்யாணம் எதுவுமே பண்ணிக்காத மாதிரி, மொத்தமா முடிஞ்சு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான்ற மாதிரி ரொம்ப மென்டலி அப்செட்ல இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில சொந்த பந்தம் உள்ள வந்து விடுமா, நடந்து நடந்து போச்சு, அப்பா அம்மா போயிட்டா என்ன நாங்கெல்லாம் இல்லையா, மேற்கொண்டு நடக்கிற காரியத்தை பாருங்க, நல்லா படிங்க, ஒரு கல்யாணம் கட்டிங்க, குழந்தை வந்து பெத்துக்கோங்க, உங்க அப்பா அம்மா பிள்ளையா வந்து பிறப்பாங்க சொல்லிட்டு அந்த குடும்பத்தாட்களை தேத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவாங்க. ஆனா சொந்த பந்தம் யாருமே இல்லாம வெறும் சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பெத்தவங்க கடைசி காலத்துல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைய ரொம்ப மென்டல் அப்செட் ஆகி வெளியில யாரு கூடயும் பேசாம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் இப்ப வரைக்கும் நிறைய இருக்குதுங்க, வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க. சோ என்ன பர்சனலா கேட்டா ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கொடுமையானதுங்க. யாருக்குமே இந்த மாதிரி வரவே கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சொந்த பந்தம் இருக்கிறாங்க, ரெகுலரா டச்ல இருக்காங்க, கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, இவங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது இந்த மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா அந்த தங்கச்சி உடம்பு சரியில்லாம இருக்கிறது தெரிய வந்திருக்கும். உடனே தங்கச்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ்காரங்க சொந்த பந்தம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காப்பாத்திருப்பாங்க, குடும்பம் மீண்டு வந்திருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, வெளியே வந்து யாருக்கிட்டயும் ஒரு மனுஷ மக்கள் கிட்ட பழகுறது கிடையாது, ஒரு கடகண்ணிக்கு போறது கிடையாது, சொந்த பந்தம் கிட்ட பேசுறது கிடையாது. அப்படியே குவாரண்டைன் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறனாலதான் இந்த மாதிரியான கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத கொடூர சம்பவங்கள்லாம் இந்த மாதிரியான வீடுகள்ல நடக்குது. ஒரு விஷயம் நல்லா ஒத்து பாருங்களேன், இந்த வீடியோல இந்த போலீஸ்காரங்க அந்த பிரணவ் ராஜ்யவர்மன் அண்ணங்காரங்கிட்ட விசாரணை பண்றாங்க. அந்த அண்ணங்காரன் எவ்வளவு கூலா எவ்வளவு கேஷுவலா அவன் முகத்தை பாருங்களேன், ஏதோ ஒரு சஸ்பீஷியஸா தெரியுது பாத்தீங்களா, இவன் எதையோ மறைக்கிறான்டா, இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரிதான் இருக்குது. அந்த அளவுக்கு மென்டலி அப்செட் ஆயிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 4 நாளா கூட பிறந்த தங்கச்சி இந்த மாதிரி பாத்ரூம்ல ஒரு மாதிரி அழுகி போய் புழு வச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணங்காரன் பதறணுங்க, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகணும், எதுனா ஒண்ணு பண்ணிருக்கணும். எதுவுமே நடக்காத மாதிரி போலீஸ்காரன்டா, சார் இந்த மாதிரி தம்பி வந்தா சார், நாங்க இதெல்லாம் பண்ணோம், ஆமா சார் இதெல்லாம் நடந்துச்சு சார், இல்ல இல்ல அப்படி நடந்து
ஒரு மாதிரியா வாக்குமூலம் கொடுக்கான். அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்களே, ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த சம்பவம், இந்த செய்தி மனதளவுல என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த செய்திய நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எனக்கெல்லாம் ஒரு நாளா எனக்கு தூக்கமே இல்ல. கனவுல அந்த பாப்பா வந்து அடிக்கடி வந்துட்டு போனாங்க. திடுக்குலாம் எந்திரிச்சேன். இது வந்து சத்தியம். சோ இந்த மாரிலாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டா நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த செய்திய பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாரி தாய் தகப்பன இழந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு இல்லாம இருக்கும்போது, அவங்க இந்த மாரிலாம் ரொம்ப அவங்கள அவங்களே குவாரண்டைன் பண்ணிக்கல, வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்து அவங்களே சித்திரவதை பண்ணிக்கிறாங்களே. இந்த மாரி அதுலருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்றதும், மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், சொந்தக்காரங்க அவங்க வீட்ல ஒரு பெரியவங்க, தாய் தகப்பன் இல்ல, அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து அவங்க கூட கொஞ்சம் போய் பேசுங்க. அப்பப்ப அவங்கள பார்த்துக்கோங்க. அட்டாச்டா இருங்க. அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. அவங்க உங்கள எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்க கிட்ட பேசுங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அதுலருந்து மீட்டு கொண்டு வர பாருங்க. சரிங்களா? இது வந்து நான் உங்க குடும்பத்துல பொறந்த ஒருத்தர நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த செய்திய பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவக என் கூட சேர்ந்து கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.